இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வெஹிக்கிள் கியா கேரன்ஸ் கிளாவிஸ். கியா கேரன்ஸ் கியா லான்ச் பண்ண அவங்களோட ஒரு 7 சீட் எம்பிவி, அதாவது அவங்க வந்து அதை ஒரு ஆர்யூவி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு ரிக்ரியேஷனல் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிளில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு ஃபேமிலி கார் வித் ஒரு ட்விஸ்ட், அதாவது கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கான லுக்கோட வந்த ஒரு எம்பிவி அல்லது ஒரு ஃபேமிலி கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கேரன்ஸுக்கு வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அவங்க இன்ஸ்டடாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கேரன்ஸை எடுத்துகிட்டு வந்து கியா கேரன்ஸ் கிளாவிஸ் அப்படின்ட்டு அதை ஒரு ஆல் நியூ ஒரு எஸ்யூவி ஸ்டைலுக்கு வந்து மாற்றிருக்காங்க. அதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிசைனில் வந்து பண்ணி ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த காரன்ஸை எக்ஸிஸ்டிங்காக ஹோல்டு பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் லோவர் வேரியன்ஸில் மட்டும் அந்த ஒரு நார்மல் பெட்ரோல் இன்ஜினோட மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கியா கேரன்ஸ் கிளாவிஸில் வந்து அவங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணி இந்த வண்டியை வந்து நார்மல் கேரன்ஸ்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். ஒருவேளை எங்கள் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இப்போ வந்து இந்த வண்டியோட அந்த வேரியன்ட்ஸை வந்து நம்ம பேசிக்காக பார்ப்போம். ஹெச்டிஇ அப்படிங்கிறது பேஸ் வேரியன்ட், அதுக்கப்புறம் வந்து ஹெச்டிஇ ஆப்ஷனல், ஹெச்டிகே, அதுக்கப்புறம் வந்து ஹெச்டிகே ப்ளஸ், ஹெச்டிகே ப்ளஸ் ஆப்ஷனல், ஹெச்டிஎக்ஸ், ஹெச்டிஎக்ஸ் ப்ளஸ் அப்படின்ட்டு வேரியன்ட்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நாங்கள் வந்து வேரியன்ட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து கவர் பண்ணல. இப்போ இந்த கார் பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்டிஎக்ஸ் வேரியன்ட், அதில் வந்து நமக்கு அந்த டீசல் என்ஜின் வரக்கூடிய கார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்டிஎக்ஸ் வேரியன்ட்லேயே நீங்கள் வந்து அந்த 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவல் பெயின் பேனராமிக் சன்ரூஃப் வரும். இதில் வந்து அந்த சிங்கிள் பெயின் சன்ரூஃப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரே வேரியன்ட்லேயே 2 என்ஜின் ஆப்ஷன் போகும்போது கொஞ்சம் வந்து ஃபீச்சர்ஸ் அங்கங்கே டிஃபர் ஆகுது. அதனால வந்து அந்த வேரியன்ட் பிரேக்கப் எல்லாமே நம்ம எக்ஸ்டீரியர் முடிச்சு அதில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்டீரியரோடது எக்ஸ்டீரியர் முடிச்சதும் வரும், அதுக்கப்புறம் வந்து இன்டீரியரோடது இன்டீரியர் முடிச்சதும் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ரிவ்யூவில் ஹெச்டிஎக்ஸ் வேரியன்ட்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஹெச்டிஎக்ஸ் டீசல் வேரியன்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அந்த கேரன்ஸ்லேருந்து. ஓவரால் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் நமக்கு அப்படி சிமிலராக தான் இருக்குது. ஒரு கிளாம்ஷெல் டைப்பில் பானட், கியா அப்படிங்கிற அந்த லோகோ வந்து நமக்கு ஃப்ரண்டில் வருது. அதுக்கப்புறம் ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டார் மேப் எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அந்த ஐஸ் கியூப் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஹெட்லாம்ப்ஸுமே வந்து வருது, எல்இடியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேரியன்ட்டில் உங்களுக்கு அந்த பார்க்கிங் சென்சர்ஸுமே வந்து ஃப்ரண்ட்லேயுமே கொடுத்துருக்காங்க. அந்த அக்ராஸ் ரன் ஆகக்கூடிய அந்த டிஆர்எல்லுமே வந்து இலுமினேட்டடாக வந்து வருது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெட்லாம்ப் அந்த அதாவது அந்த கனெக்டட் லைட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு ஸ்டைலிங் ஃபேக்டர். ப்ளஸ் வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிரில்ல உங்களுக்கு அப்படியே வந்து கவர்டாக வந்து வருது. கவர்டாக வரும்போது உங்களுக்கு அந்த ஒரு எலக்ட்ரிக் காரோட ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுக்கு கீழே வந்து அந்த ஏர் டேம் உங்களுக்கு பெருசாகவே வந்து வருது. இதில் வந்து உங்களுக்கு அந்த 360 டிகிரி கேமராக்கான ஃப்ரண்ட் கேமராவுமே வருது. லோவர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாகவே வந்து அந்த ஏர் டேமுக்கான ஸ்பேஸ் வருது. இப்போ லோவர் போர்ஷனில் இந்த ஸ்கிட் பிளேட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டின் குரோம் ஃபினிஷிங்கில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூட ஒரு ப்ரீமியமாக இருக்குது. பட் என்னென்னா கொஞ்சம் வந்து அந்த ஸ்க்ராச்சஸ் இல்லை சின்னதாக ஏதாவது உரசினாலும் கொஞ்சம் அந்த டேமேஜ் வந்து ஈஸியாக வந்து தெரியறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ரண்ட் ஃபேஷியா பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் டைகர் நோஸ் கிரில் அப்படிங்கிற அந்த ஸ்டைலிங்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே வந்து நமக்கு சைடுக்கு வருவோம். சைட் ப்ரொஃபைலை பொறுத்தவரை டோட்டலாக நம்ம காரை பார்க்கும்போது அந்த காரன்ஸோட லுக், அதாவது இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அந்த டி பில்லர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காரன்ஸ் அதோட அந்த ஒரு சேம் லுக்கில் தான் இருக்குது. ஸோ சைட் டீட்டெயிலுங்க ரொம்ப டீட்டெயிலாக போகல. இப்போ வந்து க்ரோம் டோர் கார்னிஷ் எல்லாமே வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஆக்சசரியாக அடிஷ்னலாக போட்டிருக்கிறது தான். மற்றபடி உங்களுக்கு அந்த புல் டைப்பில் வந்து டோர் ஹேண்டில்ஸ் வந்து வந்துடுது. இப்போ டாப் வேரியன்ஸ் அதாவது ஹெச்டிஎக்ஸ் அந்த ஹையர் வேரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 17 இன்ச் வரக்கூடிய அந்த ஒரு டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. பேஸ் வேரியன்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு பிளாக் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்மீடியேட்டாக இருக்கக்கூடிய வேரியன்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டைல்டு ஸ்டீல் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வந்து ஒரு அலாய் வீல் மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுக்கக்கூடிய ஒரு வீல் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ட்ல 195 வரக்கூடிய விட்த் வரக்கூடிய டயர். டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 215 வரக்கூடிய அந்த விட்த்துமே வந்து உங்களுக்கு டயருக்கு வருது. இதில் வந்து அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஒரு ஃபுட் ஸ்டெப்புமே வந்து போட்டிருக்கிறாங்க இறங்குறதுக்கு ஈஸியாக வந்து. பட் மற்றபடியுமே வந்து ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக எதுவும் இருக்காது. உங்களுக்கு ஒரு ரூஃப் ரயிலுமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டடியாக அப்படி நீட்டாக இருக்குது. பட் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு மாதிரியான ப்ரொவிஷன் கிடையாது. உங்களுக்கு ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனாவுமே வந்து வருது.
மெயினாகவே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ஏரியா எல்லாமே வந்து பெருசு. அது என்னென்னா ஒரு ஃபேமிலி ஒரு எம்பிவி அப்படிங்கிற எம்பிவியாக இருந்தது இப்போ எஸ்யூவியாக மாறி இருக்குது. அந்த ஒரு ஸ்டைலில் ஒரு ஃபேமிலி காராக இருக்கும்போது நமக்கு பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு அந்த விண்டோ எல்லாமே வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோம் டீட்டெயிலிங் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஷோல்டர் லைன் மாதிரி, அதாவது விண்டோ கீழே வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டிசைன் க்ரீஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப் அந்த டிஆர்எல் முடிகிற இடத்துல இருந்து அப்படியே ஒரு லாங் க்ரீஸாக பேக்கில் வந்து உங்களுக்கு டெய்ல் லேம்ப் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த டெய்ல் லேம்பே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஷார்ப்பாக வந்து உங்களுக்கு சைட்லேயும் அப்படி கவராகி வர்றது மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிளாக் கலரில் வந்து பிளாஸ்டிக் கிளாடிங் உங்களுக்கு லோவர் போர்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டோர்லேயுமே அந்த லோவர் போர்ஷனில் இந்த கிளாடிங் எல்லாம் கொடுத்துருக்கிறது வந்து அந்த லுக்கை வந்து கொஞ்சம் கூட ஒரு மெருகேற்றி காட்டுது அப்படின்னே வந்து சொல்லணும். அப்படியே ரியருக்கு வந்தோம் அப்படின்னாலும் ரியர்லேயுமே வந்து அந்த ஸ்டார் மேப் அந்த எல்இடி ஸ்டைலில் தான் வந்து உங்களுக்கு அந்த டெய்ல் லேம்பே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த கனெக்டட் எல்இடி ஸ்ட்ரிப்புமே வந்து அக்ராஸ் ரன் ஆகுது. கேரன்ஸ் கிளாவ்ஸ் அப்படிங்கிற அந்த பிராண்டிங் ப்ளஸ் வந்து ரியர்லேயுமே வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் வந்துடுது. ப்ளஸ் வந்து இங்கே ரியர் கேமரா வந்து இங்கே நம்பர் பிளேட்டுக்கு மேலே வந்து எம்பெட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரியர் வாஷர் வைப்பர் எல்லாமே வந்து இந்த ஹெச்டிஎக்ஸ் வேரியன்ட்லேருந்தே வருது. ஆக்சுவலாக அந்த இன்டெகிரேட்டட் ஸ்பாயிலர் கூட வந்து அந்த ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் 3 row சப்பில் வந்து ஒரு ரீசனபிளான 2 சூட் கேஸ் வந்து நமக்கு வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50-50 வந்து இந்த சீட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். அப்படியே வந்து ஃப்ளாட்டாக ஃபோல்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 பேராக ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை வந்து 5 பேராக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 சீட்டையுமே வந்து நம்ம அப்படியே ஃப்ளாட்டாக ஃபோல்ட் பண்ணோன்னா இவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு லக்கேஜ் கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். மற்றபடி உங்களுக்கு இதை வந்து ஒரு 6 சீட்டராகவும் வாங்கிக்கலாம். அதாவது நடுவில் வந்து உங்களுக்கு கேப்டன் சீட்ஸ் போட்டு 6 சீட்டராகவும் நீங்கள் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு அந்த டாப் வேரியண்டான அந்த ஹெச்டிஎக்ஸ் ப்ளஸ் வேரியண்ட்டில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த 6 சீட்டர் ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போது 7 பேர் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நமக்கு அந்த ரிக்ளைன் அட்ஜஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன லைட் வருது. இங்கே ஒரு பார்சல் ஹூக் ஏதாவது ஹூக் பண்ணணும்னா அதுக்கான ஒரு ப்ரொவிஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து அந்த பார்சல் ஹூக் வந்து வருது. ப்ளஸ் இந்த சீட் பெல்ட்டை அப்படி சைடில் வச்சுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கான ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஹூக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து அப்படியே சைடில் நீட்டாகவே ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் ரியரில் பேசஞ்சர்ஸ் இல்லாமல் இதை மடித்து போடுறோம் அப்படின்னா. இப்போ இந்த வண்டியோட இன்டீரியரை பொறுத்தவரையிலுமே வந்து அந்த ரிச் அண்ட் ப்ரீமியம் அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து நமக்கு சூப்பராகவே வந்து கொடுக்குது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டச் பிளாஸ்டிக் தான். ஆனால் வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அந்த இன்டீரியர் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து டாப் கிளாஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபேப்ரிக் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் வந்து கொஞ்சம் ஒரு ஹார்டான மெட்டீரியல் தான். ஆனாலுமே அது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஜீன் ஃபினிஷில் சூப்பராக இருக்குது. அதில் ஒரு சின்ன ஒரு மெட்டல் ஸ்ட்ரிப் மாதிரியான ஒரு எம்பலிஷ்மெண்ட் ப்ளஸ் அந்த ஓவரால் அந்த ஷேப்புமே பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு கேபினில் வந்து அப்படியே ரேப் அரவுண்ட் ஆகிற மாதிரி சூப்பராக இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்டர்ட் ஃபினிஷில் வந்து ஒரு கிரே கலரில் ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஏசிக்கான வென்ஸ் வந்து வந்துடுது. இந்த ஏசிக்கான வென்ஸுமே வந்து சென்டரில் ஒரு போர்ஷனாக அப்படி நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹசார்ட் லேம்புக்கான சுவிட்சுமே வருது. ஒரு டுவல் 12.5 இன்ச் இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ் வருது. இன்ஃபோடைன்மெண்ட் யூனிட் அப்புறம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு வருது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஏசிக்கான கண்ட்ரோல்ஸாக இருக்குதா, பட் வந்து உங்களுக்கு மீடியாவுக்கான கண்ட்ரோல்ஸாக மாற்றணும்னா அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு டச்சில் வந்து மாற்றிக்கலாம். அதே நேரத்தில் ஏசிக்கானதுமே டெம்பரேச்சர் கண்ட்ரோல் எல்லாமே வந்து உங்களுக்கு மேனுவலாக இதுலேயே வந்து உங்களுக்கு ரோட்டரி நாபாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃபேன் ஸ்பீடுமே வந்து ரோட்டரி நாபாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவுமே ஒரு நீட்டான ஒரு ஃபீச்சராக தான் வந்துருக்குது. அதுக்கு கீழே உங்களுக்கு யூஎஸ்பி மீடியாவுக்கான யூஎஸ்பி, அதுக்கப்புறம் வந்து 12 வால்ட் சார்ஜிங் சாக்கெட், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த யூஎஸ்பி டைப் சி ப்ளஸ் வந்து அந்த ஒயர்லெஸ் சார்ஜருமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் அந்த 360 டிகிரி கேமரா நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி அந்த வியூமே வந்து கிடைக்குது. ப்ளஸ் வந்து அந்த ஹில் டிசென்ட் கண்ட்ரோல், அதாவது ஒரு ஸ்லோப்பில் கீழே இறங்கும்போது அந்த ஸ்பீடை கீப் பண்ணி பிரேக் பண்ணுறதுக்கான அந்த சிஸ்டம். உங்களுக்கு கியர் நாப் 6 கியர் ப்ளஸ் வந்து ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலம் ஷிஃப்டராக வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுலேயுமே நீட்டான 2 கப்பு வச்சுக்கிறதுக்கான ஒரு கப் ஹோல்டர் ஸ்பேஸ் வந்து வருது. உங்களுக்கு கீயுமே அதில் வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து இதில் அந்த கப்பை வந்து கூலிங் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் சென்டர் ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன ட்ரே வந்து வருது. மற்றபடி உள்ளாடி நமக்கு தேவையான திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான நீட்டான ஒரு ஸ்பேஸுமே வந்து வருது. ஸோ ஒரு ப்ராக்டிக்கலான ஸ்டோரேஜ் ஸ்பேஸஸ் வந்து உங்களுக்கு தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா
இப்போ ஒரு டுவல் டோன் கலரில் வருது, ஒரு கிரே ப்ளஸ் வந்து ஒரு பீச். இன்னொன்று வண்டியோட அந்த கலர் தீமுமே பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் வேரியன்ஸ் 2 எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிளாக் ஒரு கிரேஸ் தீமில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாப் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஒரு பீச் கான்ட்ராஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு அந்த சீட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங்குமே வந்து ஒரு 2 ஸ்போக் மாதிரியான ஒரு எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் வந்து இந்த மெனு ஆப்ரேட் பண்ணுறதுக்கான அந்த சுவிட்ச் எல்லாமே வருது. ரைட் சைடில் வந்து டெலிஃபோனி அந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து வருது. இதில் வந்து உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே வந்து நீட்டாகவே வந்துடுது. ஒரு ஃப்ளாட் பாட்டம் ப்ளஸ் என்னென்னா டாப் அண்ட் பாட்டம் வந்து ஒரு ஃப்ளாட்டாக வந்து ஒரு டி கட் மாதிரி வரக்கூடிய ஒரு ஸ்டியரிங்காக வருது. நீட்டாக தான் வந்து இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து வைப்பருக்கான ஸ்டாக்ஸ், ரைட் சைடில் வந்து உங்களுக்கு லைட்டுக்கான ஸ்டாக்ஸுமே வந்துடுது. அப்படியே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அந்த ஸ்க்ரீனுமே வந்தோன்னா நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் அந்த மாதிரி வேரியஸ் இன்ஃபர்மேஷன் வந்து ஈஸியாக வந்து நமக்கு பார்த்துக்கலாம். ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இன்ஸ்டன்டேனியஸ் ஃபியூல் எக்கனாமி, ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி எல்லாமே வந்து உங்களுக்கு நீட்டாக வருது. ரைட் சைடில் உங்களுக்கு டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் ப்ளஸ் வந்து லெஃப்ட் சைட்லேயே வந்து ஃபியூல், ரைட் சைடில் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சருக்கான ரீட் அவுட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல சைட் போல்ஸ்டிங்கோட சூப்பராகவே இருக்குது. இந்த ஒரு லெதரைட் மாதிரியான மெட்டீரியல் இதுவுமே வந்து ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. நீங்கள் ஹெச்டிஎக்ஸ் ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா வெண்டிலேட்டட் சீட்ஸ் வரும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த 4-வே பவர் அட்ஜஸ்ட் வரும். அதாவது ஹைட் வந்து மேனுவல் அட்ஜஸ்ட்டாக வரும். நீங்கள் சீட்டை ஃப்ரண்ட் ஆர் பேக் மூவ் பண்ணுறது, ரிக்ளைனை வந்து ஃபார்வர்ட் ஆர் பேக்வர்ட் மூவ் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பவர்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர். ப்ளஸ் வந்து அப்படியே உள்ளாடி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு அந்த சிங்கிள் பென் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த ஹெச்டிஎக்ஸ் ப்ளஸ் மாடலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டுவல் பெயின் பேனராமிக் சன்ரூஃப்மே வரும். ப்ளஸ் சேஃப்டி ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த ஹெச்டிஎக்ஸ் ப்ளஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லெவல் 2 ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வரும். அதாவது அந்த ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங், எமர்ஜென்சி பிரேக்கிங், அந்த மாதிரி ஆட்டோமேட்டட் எமர்ஜென்சி பிரேக்கிங், இந்த மாதிரி நிறைய ஏடாஸ் ஃபீச்சர்ஸுமே வரும். ப்ளஸ் வந்து ஸ்டாண்டர்டான சேஃப்டி ஃபீச்சர்ஸும் நிறைய வந்து உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்தே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஹில் ஹோல்டு, அதாவது ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட், நீங்கள் ஒரு ஸ்லோப்பில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரிவர்ஸ் போகாமல் இருக்கிறதுக்கானது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து 6 ஏர் பேக்ஸ் முதற்கொண்டு நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக பேஸ்லேருந்தே கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருந்துருப்பீங்க. ப்ளஸ் ஹெச்டிஎக்ஸ் ப்ளஸ் வேரியண்ட்டில் நீங்கள் அந்த போஸோட ப்ரீமியம் ஆடியோ சிஸ்டமுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. மற்றபடி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏபிசி பெடல்ஸ், ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச் 3மே வந்து நீட்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லீவருமே வந்து இங்கே வந்துடுது. என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்புக்கான பட்டன், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹெட்லைட் லெவலர். அப்படியே டோர் பேடு பார்த்தீங்கன்னா டோர்லேயுமே வந்து உங்களுக்கு நீட்டான அந்த ஒரு உங்களுக்கு டேஷ்போர்டில் கொடுத்துருந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்டர்டு ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய நல்ல ஹேண்டியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு லிவருமே வந்து வருது. அடுத்ததாக உங்களுக்கு பவர் விண்டோக்கான சுவிச்சஸ், மிரர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ் எல்லாமே வருது. ஆக்சுவலாக வந்து ஒரு 2 பாட்டில் ஈஸியாக வச்சுக்கலாம். இது 1 பாட்டில், 2 பாட்டில். ப்ளஸ் வந்து அம்ப்ரெல்லா வச்சுக்கிறதுக்கும் இங்கே வந்து ஒரு நீட்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஃபோன் ஏதாவது வச்சுக்கணும்னா இதில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் இதில் நீட்டாகவே வந்து நமக்கு அந்த ஒரு ஆம்ரெஸ்ட் இதுலேயுமே சாஃப்டான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஓவரால் அந்த டோரோட பேடிங்குமே எல்லாமே வந்து அந்த குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்குது. இப்போ வந்து ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து பார்ப்போம். இப்போ டிரைவர் சீட்டு பார்த்தீங்கன்னா என்னோட டிரைவிங் பொசிஷனுக்கு வந்து வச்சுருக்கிறோம். ஸோ 3 பேர் உட்காரணுன்னாலும் ஆக்சுவலாக வந்து ஈஸியாக வந்து உட்காந்துக்கலாம். இப்போ இந்த சீட் வந்து கொஞ்சம் மீடியமாக நம்ம வச்சுருக்கிறோம். என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆல் த வே பேக். ஆல் த வே பேக்னா இவ்வளோ தூரத்துக்கு நல்ல லெக் ரூம், தாராளமான ஹெட் ரூம் எல்லாமே வந்து வருது. ஸோ கொஞ்சம் வந்து மீடியமாக இப்போது 3rd ரோவில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் வேணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டீசெண்டான லெக் ரூமோட வந்து வருது. இப்போ என்னோடய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 177 சென்டிமீட்டர்ஸ் வந்து என்னோடய ஹைட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஹெட் ரூம் வந்து இருக்குது. 6 ஃபீட் இருக்கக்கூடியவங்கனாலும் உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். டுவல் பெயின் சன்ரூஃப் வரக்கூடிய மாடலில் கொஞ்சம் கூட இந்த இடம் வந்து கீழே வரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் மவுண்டட் ஏசி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவுமே வந்து கேபினை ஈஸியாக வந்து நல்லா கூலிங் கொடுக்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து சன் பிளைண்ட்ஸ் வந்து இப்போது உங்களுக்கு ரியர் 2 டோர்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஏர் பியூரிஃபையருமே வந்து வருது. ஸோ அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸுமே வந்து உங்களுக்கு இதில் நீட்டாகவே வந்து காமிக்குது. ப்ளஸ் அதோட மோட் என்ன அது எல்லாமே வந்து நீட்டாக பார்த்துக்கலாம். இப்போது அடிஷ்னலாக நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட அந்த ஒர்க்கிங் பவர் வந்து ஜாஸ்தி பண்ண முடியுது. ப்ளஸ் வந்து அந்த ஃபில்டர்ஸ் யூஸ், அந்த டைம் எல்லாமே வந்து உங்களுக்கு நீட்டாகவே இதில் வந்துடுது. ஸோ இதை பவர் ஆஃப் பண்ணணுன்னா அதை வந்து நீங்கள் பவர் ஆஃப்மே வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரியர் ப்ளோவருக்கான, அதாவது அந்த ரூஃப் மவுண்டட் ஏசியோட அந்த ப்ளோவருக்கான ஸ்பீடு செலக்டருமே வந்துடுது. 2 டைப் சி சார்ஜிங் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபோனை தான் வச்சுக்கிறதுக்கும் நீட்டான ஸ்பேஸ் இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து ஒரு சின்ன வெண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கூல் ஏர் வருது. ஸோ ஏதாவது சின்ன ஜூஸ் மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவுமே வந்து கூலிங் ஆகும்.
இப்போ இந்த கோ டிரைவர் சீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நீட்டான பவுச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஃபோன் ஏதாவது வச்சுக்கணும்லாம் வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து ஒரு நீட்டான ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஈட்டபிள்ஸ் வச்சுக்கணுன்னாலும் அப்படி வச்சுக்கலாம். இல்லை அவங்களுக்கு அதுக்கான ஒரு கப் ஹோல்டருமே வருது. இல்லை ஒரு டேப்லெட் ஏதாவது வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து டேபை வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வருது. ப்ளஸ் அதுக்கு கீழேயே இன்னொரு ஸ்பேஸுமே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நீட்டாகவே. அதுலேயுமே ஒரு ஸ்டோரேஜ் ஆக்ட் ஆகுது. 3 பேர் உட்காரலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உட்காரலாம். இதில் வந்து உங்களுக்கு சென்டர் ஆர்ம்ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர் இதில் வந்து கொடுக்கல, அங்கே கொடுத்துருக்கறதுனால அப்படி வச்சுருக்காங்களா இருக்கும். அடுத்து அந்த டோர்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர்லேயுமே நீட்டான ஸ்பேஸ் இருக்குது. 2 பாட்டில் ப்ளஸ் வந்து ஒரு அம்ப்ரெல்லா அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கணுன்னாலும் நீட்டாகவே வந்து வச்சுக்கலாம். ப்ளஸ் இதுலேயுமே உங்களுக்கு நீட்டான ஒரு கிராப் ஹேண்டில் ப்ளஸ் வந்து ஒரு கோட் ஹூக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் செகண்ட் ரோ வந்து நீட் அண்ட் ப்ராக்டிக்கலாக வந்து இருக்குது. இப்போ தேர்ட் ரோக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஒன் டச்லேயே வந்து ஹெட் ரெஸ்ட் வந்து ஃபுல்லாக கீழே வச்சுப்போம். ஒன் டச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டம்பிளாகி ஃபோல்ட் ஆகிட்டு பேக் சீட்டுக்கு வந்து ஈஸியாக வந்து ஏறி உட்காரலாம். இப்போ இந்த பேக் சீட்டை பொறுத்தவரை அதாவது காரன்ஸ்லேயுமே வந்து இந்த ஒரு 3 ரோ இருக்கக்கூடிய அந்த ஒரு எஸ்யூவி அல்லது எம்பிவி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் பார்க்கும்போது ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸபிள் தேர்ட் ரோஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு கார் தான் வந்து இந்த கியா காரன்ஸ் அப்படிங்கிறதுமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கியா காரன்ஸ் கிளாவிஸ்லேயுமே ஓரளவுக்கு நீட்டாகவே நம்மளால் உட்காந்துக்க முடியுது. ரெக்லைன் ஆங்கிள் டீசெண்டாக இருக்குது. இப்போ ஹெட் ரெஸ்ட்டுமே வந்து இப்படி நீட்டாக நமக்கு தேவையான ஒரு லெவலில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான கொஞ்சம் லாங் ட்ராவல்ஸுக்குமே வந்து அடல்ட்ஸுக்குமே வந்து யூஸபுளாக தான் இருக்கும். என்னென்னா இப்போது இந்த செகண்ட்ஸ் ரோ வந்து ஓரளவுக்கு எனக்கு தேவையான ஸ்பேஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நான் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கிற மாதிரி இல்லை, ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன். லைட்டாக தான் நீசப்பில் இருக்குது. சில கார்ஸில் வந்து இப்படி வந்து உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும், அது வந்து இல்லை. இதுலேயுமே ஒரு பாட்டில் ஹோல்டர் ப்ளஸ் வந்து ஃபோனை தான் வச்சுக்கணும்னா அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. டைப் சி சார்ஜிங் சாக்கெட்டுமே இருக்குது. இதே இது அந்த பக்கமே வந்து கொடுத்துருக்காங்க, அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். ப்ளஸ் இதுலேயுமே வந்து ரூஃப் மவுண்டட் தான் வந்து உங்களுக்கு அந்த ஏசிக்கான வெண்டுமே வந்து வருது. ப்ளஸ் இதை வந்து நீங்கள் ஓப்பனாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே உங்களுக்கு செகண்ட் ரோவில் கொடுத்துருக்கிறது மாதிரியே வந்து அந்த ஏசி வென்ட்ஸ் ப்ளஸ் வந்து அந்த எல்இடி டாப் லைட்ஸுமே வந்து கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குது. ஸோ யூஸபிளான ஒரு தேர்ட் ரோ இருக்கக்கூடிய ஒரு காராக தான் இது இருக்குது. ஏறுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு, இறங்குறதுக்கு எப்படி அப்படிங்கிறதையுமே வந்து பார்ப்போம். இறங்குறதுக்குமே வந்து ஈஸியாக தான் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீட்ஸுக்குமே வந்து அந்த 3.8 சீட் பெல்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க, அதுவுமே ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். இப்போ நம்ம இந்த கியா கேரன்ஸ் கிளாவிஸை வந்து டிரைவ் பண்ணி பார்ப்போம். 3 என்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் என்ஜின் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் 4 சிலிண்டர் பெட்ரோல் என்ஜின். இதில் வந்து 115 PS பவர் ப்ளஸ் வந்து 143 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பேஸ் 3 வேரியன்ட்டில் மட்டும்தான் வந்து இது உங்களுக்கு ஆப்ஷன் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த பெட்ரோல் என்ஜின் பார்த்தீங்கன்னா இதுலேயே அந்த சேம் இதுலேயே வந்து உங்களுக்கு டர்போ பெட்ரோலாக வருது. அதில் வந்து உங்களுக்கு அந்த 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ பெட்ரோலில் 160 PS ப்ளஸ் வந்து 253 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல், 6 ஸ்பீட் ஐஎம்டி அதாவது கிளச்லெஸ் மேனுவல் ப்ளஸ் வந்து 7 ஸ்பீட் டிசிடி 3 என்ஜின் ஆப்ஷன் 3 கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டீசலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் அவுட்புட் அப்படிங்கிறது அந்த 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ டீசல். இதில் வந்து உங்களுக்கு பவர் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 115 PS ப்ளஸ் வந்து 250 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 6 ஸ்பீட் மேனுவல் அல்லது 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் வந்து உங்களுக்கு கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸாக வந்து வரும். ஸோ இப்போ வந்து வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். நம்ம ட்ரைவ் பண்ணுற என்ஜின் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் அந்த டர்போ டீசல் ப்ளஸ் வந்து 6 ஸ்பீட் மேனுவலோட வந்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் தான். ஒரு டீசல் இன்ஜின் அப்படிங்கிறத ஒரு வெளியே காட்டாமலே வந்து அந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய அந்த ரிஃபைன்டு கேரக்டர் வண்டியோடது. ஸோ இதில் உங்களுக்கு ஸ்டியரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி ஸ்பீட்ஸில் வந்து அதாவது ஸ்லோ மூவிங் ஸ்பீட்ஸில் வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி இப்போது குயிக்காக ஒரு இடத்துல ஒரு குட்டி காருக்கு வந்து குட்டியான ரோட்டில் நம்ம வழி கொடுக்க வேண்டியிருந்துச்சு. இந்த மாதிரி இடத்துலையும் உங்களுக்கு ஒரு பெரிய கார் ஓட்டுறோம் அப்படிங்கிறது மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகாத அளவுக்கு ஒரு கார் லைக் வந்து நமக்கு டிரைவிங் இருக்குது. என்னென்னா கியா காரன்ஸ் ரிவ்யூமே ஆல்ரெடி நம்ம வந்து 7 ஸ்பீட் டிசிடி வச்சு பண்ணியிருக்கிறோம்.
ஸோ இப்போ வந்து அந்த காரன்ஸில் வந்து உங்களுக்கு அந்த பேஸ் பெட்ரோல் என்ஜின் ஆப்ஷன் மட்டும்தான் வந்து வச்சு கொடுக்குறாங்க. இந்த ஹையர் டீசல் அல்லது டர்போ பெட்ரோல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காரன்ஸ் கிளாவிஸ் தான் வந்து போகணும். ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த சேஞ்ச். காரன்ஸே வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு நல்ல ஒரு கார் லைக் டிரைவிங் கேரக்டர் இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் ஒரு எஸ்யூவி அப்படிங்கிற ஒரு ஸ்டான்ஸுக்கு சேஞ்ச் ஆனாலும் அந்த அண்டர் பின்னிங்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய கார் ஓட்டுறோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து எங்கேயுமே வந்து கொடுக்கல. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயமா தான் எனக்கு தோணுது. இப்போ வந்து என்னென்னா ஃபேமிலி யூசேஜுக்குமே செட் ஆகணும். 7 சீட் வரைக்கும் வந்து நமக்கு அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் வந்து டே டு டே யூஸ் பண்ணாலும் இப்போ இந்த டீசல் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ரியல் டைம்லேயே வந்து 16 to 18 நம்ம டே டு டே யூஸ் பண்ணாலே வந்து மைலேஜ் கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பிக்கர் ஃபேமிலி கார் அப்படின்னு அந்த காரன்ஸ் கிளாவ்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து நமக்கு சொல்லலாம். அதுவும் இந்த டீசல் என்ஜின் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் இன்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த 1.5 லிட்டர் டீசல்ஸ்லேயே வந்து அவ்வளோ ஃபைனாக ரிஃபைன்டாக இருக்கக்கூடிய என்ஜின்ஸில் பெஸ்ட் இந்த ஒரு செக்மெண்ட்டில் இந்த என்ஜின் தான். ரொம்பவே வந்து ரிஃபைன்மெண்ட் ப்ளஸ் வந்து பவருக்கு நமக்கு தேவைக்கு பவர் இருக்கும். 7 பேர் நம்ம ஃபுல்லாக இருக்கும்போது மட்டும்தான் வந்து மேபி கொஞ்சம் நமக்கு ஒரு ரொம்ப ஹில்ஸில் ஏறும்போது அந்த மாதிரி இடத்துல மட்டும் ஒரு சின்ன லேக் மேபி தெரியலாமே தவிர மற்றபடி எங்கேயுமே வந்து உங்களுக்கு பவர் கம்மி அப்படிங்கிற மாதிரி தெரியாது. ஸ்டியரிங்குமே வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஃபீலும் இருக்குது. ரொம்ப நம்ப இல்லாமல் சின்னதாக ஒரு ரீசெண்டர் ஆகிறது அந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃப்ளூயிட்னஸ் வந்து நமக்கு ஸ்டியரிங்கில் இருக்குது. ஸோ அது ரொம்ப நம்ப இல்லாமல் கொஞ்சம் வந்து சூட்டடாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்போ இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா 4th கியர் 35 அந்த ரேஞ்சில் வந்து அப்படியே வந்து நம்ம ஆக்ஸலரேட் பண்ணோன்னா நமக்கு வண்டி வந்துகிட்டே இருக்குது பவர். ஆனால் டவுன் ஷிஃப்ட் டு 3rd அப்படிங்கிறது வந்து ஒரு வார்னிங் வந்து நமக்கு கொடுத்துச்சு. சைடு கொடுக்கறதுக்கெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. அதனால் ரொம்ப பெரிய காராக இருக்குமோ, நம்மளால் ஓட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து கண்டிப்பாக யாருக்குமே வேண்டாம். இப்போது மற்றபடி கியர் ஷிஃப்ட் குவாலிட்டியுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கிளச்சுமே வந்து லைட்டாக தான் இருக்குது. ஒரு ஆவரேஜான ஒரு பெட்ரோல் காரை ஓட்டுற அளவுக்கு நமக்கு லைட்டான ஒரு ஃபீல் தான் கிளச்சில் கொடுக்குது. கியர்ஸ் வந்து அப்படி ரொம்ப ஸ்லிக்காக சூப்பராக வந்து ஷிஃப்ட் ஆகுது. அதிலெல்லாம் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஸ்டியரிங்கும் கொஞ்சம் நம்ம ஸ்பீடு வரும்போது ஒரு சின்ன ஒரு வெயிட் மாதிரி ஆட் ஆகுது. இப்போ பாடி ரோல் லைட்டாக பார்ப்போம். பாடி ரோல் ஆக்சுவலாக என்ன கேட்டால் காரன்ஸை விட கொஞ்சம் அதிகமான பாடி ரோல் இருக்கிறது மாதிரி தான் தெரியுது. நம்ம கொஞ்சம் நெருக்கி அப்படி டேர்ன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரோல் தெரியுது. பின்னாலேயும் கொஞ்சம் சைடு தள்ளுது இல்லை, தள்ளுது தானே? ஆமாம், ஆக்சுவலாக ரியரில் வந்து இன்னுமே நமக்கு அது கொஞ்சம் கூட ஆம்பிளிஃபைடாக தெரியும். ஃப்ரண்டில் கூட நமக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இந்த இடத்துலையும் கொஞ்சம் கூட கார்னர் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக ஒரு 45 அந்த ஸ்பீடில் வரும். நமக்கு ஸ்டியரிங் சின்ன ஒரு ஃபீல் கொடுக்குது. நமக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக தான் இருக்குது. ஓவர் ஸ்டியர் அண்டர் ஸ்டியர் அந்த மாதிரி இல்லை. பட் வந்து பாடி ரோல் கொஞ்சம் நமக்கு தெரியுது. ஸோ அது வந்து நெகட்டிவ் இல்லை. என்னென்னா ஒரு பேலன்ஸ்டான ஒரு சஸ்பென்ஷன் மாதிரி அவங்க செட் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் நம்ம ரைட் கம்ஃபர்ட்டும் வேணும், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பேலன்ஸ்டாக அவங்க செட் பண்ணியிருக்கிறதுனால தான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு சின்ன பாடி ரோல் நமக்கு கொஞ்சம் தெரிகிறது. அவர் பிக் நெகட்டிவ் அப்படின்னு கண்டிப்பாக வந்து நமக்கு சொல்ல முடியாது. இப்போ இன்னும் ஒரு சின்ன ரோட்டில் போய் ரைட் குவாலிட்டியை மட்டும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஹைவே ரன் பார்ப்போம். இப்போ கொஞ்சம் மோசமான ஒரு ரோட், அப்படி அந்த ரைட் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே தான் வந்தோம். ஸோ இந்த மாதிரி ரோட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய நாய்ஸ் எதுவுமே இல்லாமல் நீட்டாக வந்து வண்டி ஹேண்டில் ஆகுது. ரொம்ப வந்து வாபிள் ஆகவும் இல்லை. ஒரு சின்ன சைட் டு சைட் மூமெண்ட் மட்டும்தான் வருதே தவிர ரொம்ப நம்மளை அன்கம்ஃபர்டபுள் ஆக்காமல் சஸ்பென்ஷன் நாய்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து பெருசாக நமக்கு தெரியலை. ஓரளவுக்கு ஒரு மீடியமான ஸ்பீட், ஒரு 15 to 20 அந்த மாதிரி ஸ்பீட்லேயே வந்து நம்மளால் அப்படி ஈஸியாக க்ராஸ் பண்ண முடியுது. ஸோ அதில் வந்து ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலாக வண்டி ஈஸியாக வந்து செட்டில் ஆகுது. ஸோ இப்போ மாடர்னாக வரக்கூடிய சஸ்பென்ஷன் எல்லாமே வந்து அவங்க கொஞ்சம் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸை கொண்டு வந்து கம்ப்ரெஸ் ஆகிட்டு ரீபவுண்ட் ஆகி திருப்பி ரொம்ப வந்து அப்படி குஷனியாக இல்லாமல் கொஞ்சம் வந்து அந்த ஒரு ஸ்டிஃப்னஸை கொடுத்து பேலன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த ரைடு அப்புறம் வந்து ஹேண்ட்லிங்கை.
அப்படிதான் நமக்கு சொல்லணும். ஸோ ரைட் குவாலிட்டியை பொறுத்தவரை ஓரளவுக்கு நமக்கு அவுட் ஆஃப் 10 போடணும் அப்படின்னாலும் ஒரு 7.5 வந்து ஈஸியாக கொடுக்கலாம் ரைட் குவாலிட்டி. சஸ்பென்ஷன் நாய்ஸுமே வந்து பெருசாக இல்லை. இப்போ நீங்கள் அந்த லோவர் வேரியன்ட்ஸ் போனீங்கன்னா அந்த 16 இன்ச் வரக்கூடிய அந்த ஸ்டைல்டு ஸ்டீல் வீல் வரக்கூடிய வேரியன்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் கூட அந்த ரைட் குவாலிட்டி பெட்டராக இருக்கும். இப்போ வந்து குயிக்காக ஒரு ஹைவே ரன் வந்து நம்ம ஓட்டி பார்ப்போம். சில எக்ஸ்டென்சிவாக ஓட்டலை, நமக்கு ஜஸ்ட்டு பக்கத்தில் ஒர்க் நடந்துகிட்ருக்கிற இடத்துல மட்டும் சின்னதாக வந்து ட்ரைவ் பண்ணுவோம். என்ஜின் பிக்கப் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், இப்போ 2 பேர் தான் இருக்கிறோம், அப்படி சூப்பராக ஸ்பீடு பில்ட் ஆகுது. அதில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. பிரேக்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது நமக்கு. இப்போது ஹைவே ஸ்ட்ரெச் நமக்கு இழுத்து ஓட்டி பார்ப்போம். ஒரு 2500 RPM அந்த ரேஞ்ச் தாண்டின பிறகு வந்து கொஞ்சம் நமக்கு அந்த ஒரு என்ஜின் பூம் வந்து நமக்கு அப்படி உள்ளே கேட்குது. அது வரைக்கும் நமக்கு பெரிய பிரச்சனை இல்லை. மற்றபடி ஸ்டெபிலிட்டி எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்பீடு வந்து அப்படி லீனியராக பில்ட் ஆகுது. இப்போ 100 வந்துட்டோம், அப்படி செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா 100ல் வந்து அப்படி அமைதியாக வந்து வண்டி போகுது. ஸோ எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் அப்படி கேஷுவலாக நம்மளால் வண்டி ஓட்ட முடியுது அந்த ஸ்பீட்ஸில். இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து பவர் கொடுத்து ஹைவேல ஓட்டி பார்ப்போம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடை பில்டு பண்ணி ஒரு 110லாம் க்ரூஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்ப்போம். பிக்கப் வந்து பயங்கரமாக இல்லை, ஒரு 80 வரைக்கும் ரொம்ப குயிக்காக வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஜுவலாக தான் வந்து ஸ்பீடு பில்ட் ஆகுது. இப்போ ஒரு 105, ஆனால் 100க்கு மேலேயும் பார்த்திங்கன்னா நம்ம அழுத்த அந்த பவருமே வந்து கொடுத்துட்டே இருக்குது. வண்டி ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்னுமே வந்து நல்ல ஒரு ஹெஃப்ட் ஸ்டியரிங்லேயுமே வந்து ஆட் ஆகுது. அடுத்ததாக பிரேக்ஸுமே வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது, ஸ்ட்ராங்காக நீட்டான ஸ்டாப்பிங் பவர் கொடுக்குது. ஸோ இப்போ பார்த்தோன்னா பிரேக்ஸ்லேயுமே நமக்கு அப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை, நீட்டான ஸ்டாப்பிங் பவர் இருக்குது. பெருசாக நோஸ் டேவுமே எதுவுமே இல்லாமல் நீட்டாக வந்து வண்டி ஸ்டாப் ஆகவுமே செய்யுது. ஸோ ஹைவே ட்ரிப்ஸுக்குமே வந்து கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஃபேமிலி பையராகவும் நீங்கள் அடிக்கடி ஹைவே போவீங்க அப்படின்னா இந்த டீசலெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 90 to 110 ஆவரேஜாக க்ரூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5 பேரெல்லாம் போகிறோம்னாலும் ஈஸியாக வந்து ஒரு 18 to 20 வந்து மைலேஜ் ரியல் டைம்லேயே எடுக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த டீசல் இன்ஜினோட இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும். ப்ளஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏர் கண்டிஷனிங்கும் வந்து ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக கேபினை கூலாக வச்சுருக்குது, பிரச்சனையே இல்லை. இப்போது நமக்கு அந்த சன்ரூஃப்மே வந்து வருது. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ஹார்டான அந்த இது கொடுத்துருக்கிறதுனால அதுலேருந்து ஒரு இம்பேக்ட் எதுவுமே வந்து நமக்கு இப்போ ஏசியோட கூலிங்கை கம்மி பண்ணோம், இல்லை கேபினில் ஹீட் இன்டியூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பிரச்சனைகளுமே எதுவுமே வந்து இதில் நமக்கு ஃபீல் ஆகலை. இப்போ வந்து ஹைவே ட்ராவல்லையுமே நாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் நமக்கு பெருசாக வந்து இன்ஜின் நாய்ஸ் இல்லை. அதாவது ரொம்ப ஹையாக ரெவ் பண்ணும்போது மட்டும் ஒரு 2500 RPMக்கு மேலே ரெவ் பண்ணும்போது மட்டும் அந்த இன்ஜின் நாய்ஸ் இருக்குது. மற்றபடி கொஞ்சம் செட்டில்டாக வந்து ஒரு 100-110 க்ரூஸ் பண்ணும்போது வண்டி அப்படியே அமைதியாக நல்ல பிளான்டடாக வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ ஓவரால் டிரைவிங் விஷயத்தில் வந்து ரொம்ப டைனாமிக் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டாக தான் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. ஈஸி டு டிரைவான ஒரு ஃபேமிலி எஸ்யூவி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ இந்த கியா காரன்ஸ் கிளாவிஸோட ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்துட்டோம். இப்போது ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது இன்டீரியர் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ணியிருக்கிறேன். என்னென்னா அந்த ப்ராக்டிகாலிட்டி விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஓவரால் ஒரு பேக்கேஜாக பார்க்கும்போது ஸ்டைலிங் சூப்பராகவே இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த டிரைவபிலிட்டி நீட்டாக இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸை வந்து நான் என்ன இருக்குதோ ஜஸ்ட் அதை வந்து நம்ம பாஸ் ஆன் பண்ணியிருக்கிறோம், அதை வந்து பெருசாக ரிவ்யூவாக போகல. பட் வந்து இன்டீரியர் ஸ்பேஸ் ப்ளஸ் வந்து அந்த ஒரு டிரைவிங் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபேமிலி எஸ்யூவியாக கொஞ்சம் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான லுக்குமே வந்து கொடுக்குது. என்னென்னா இன்னைக்கு நீங்கள் இதை வாங்கினாலும் இன்னொரு 5 வருஷம் 7 வருஷம் ஆனாலும் ஒரு புது கார் மாதிரியே வந்து நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனுமே வந்து கியா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. தேவையான ஃபீச்சர்ஸ் அதுக்கு மேலேயுமே ஃபீச்சர்ஸ் வந்து இந்த HTX வேரியண்ட்லேருந்தே தாராளமாக இருக்குது. உங்களுக்கு அடிஷ்னலாக
ஃபுல்லி பேக்டாக வேணும்னா மட்டும் ஹெச்டிஎக்ஸ் ப்ளஸுக்கு போனால் போதும். ஏடாஸ் வந்து நம்ம இடத்துக்கெல்லாம் எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறது தெரியல. பேனராமிக் சன்ரூஃபும் நம்ம எவ்வளோ நாள் டே டு டே வந்து யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியல. ஹெச்டிஎக்ஸே வந்து ஒரு நல்ல வேரியண்ட்டாக எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபேமிலி பையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே எனக்கு இல்லை. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஹோப் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்குமே வந்து அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு ஹெல்ப் பண்ணுங்க. எல்லா வீடியோஸ்லையுமே நம்ம சொல்றது தான், வண்டி ஓட்டும் போது ஒரு நிதானம் அப்படிங்கிறத மனசில் இருக்கட்டும். சேஃபாக போய் வந்தால் தான் நமக்கும் நல்லா இருக்கும், மற்றவங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.